Hi students, welcome to Udemy Maths. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 5 Exercise 5.1ல இருக்க Important 5 mark பார்க்க போறோம். So question number 6 வந்து ஒரு Important 5 mark. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்லாம் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கிவன் கொஸ்டின் வந்து find the equation of the circle through the points 1, 0, -1, 0 and 0, 1. ஸோ நார்மலாக நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு சென்டர் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஒரு ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சென்டர் அண்ட் ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா வந்து நமக்கு என்னது, equation of circle with center 0, 0 and radius r is x square plus y square is equal to r square. And equation of circle with center h, k and radius r is x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. ஆனால் நமக்கு இந்த கொஸ்டினில் சென்டரும் கொடுக்கல ரேடியஸும் கொடுக்கல. ஆனால் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னா அந்த சர்க்கிள் வந்து 3 பாயிண்ட்ஸை க்ராஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த சர்க்கிள் வந்து 3 பாயிண்ட்டையும் டச் பண்ணி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு அந்த சர்க்கிளோட சென்டரும் கொடுக்கல ரேடியஸும் கொடுக்கல. ஸோ இந்த டைமில் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஒன்று சென்டர் 0, 0 அண்ட் ரேடியஸ் ஆர், சென்டர் கொடுக்காம வெறும் ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, அண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு சென்டரும் கொடுக்கல ரேடியஸும் கொடுக்கல. ஆனால் பாசிங் த்ரூ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா வந்து formula 1, x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. So வாங்க solution பார்க்கலாம். Let the general equation of circle be x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. இது வந்து 3 பாயிண்ட்ஸை க்ராஸ் பண்ணி போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து it passes through point 1, 0. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். இதை நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கணும். இதை இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 0 ஸ்கொயர் plus 2g xக்கு பதிலாக 1 plus 2f yக்கு பதிலாக 0 plus c is equal to 0. So 1 square வந்து 1, 0 square 0, 2g plus 2f வந்து 0வால் மல்டிப்ளை பண்ண இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 தான், plus c is equal to 0. ஸோ இங்கே 2g plus c 1 அந்த சைடு போயிடுச்சுன்னா -1. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2. அண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து போட்டாச்சு. இப்போ செகண்ட் பாயிண்ட் போடலாம். இட் passes through -1, 0. இதை வந்து திருப்பியும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸ் வந்து -1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் வந்து 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2g எக்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு -1 plus 2f y வந்து நமக்கு 0 plus c is equal to 0. so -1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும் plus 2g into -1 வந்து -2g. so -2g plus 2f into 0 வந்து 0. so plus c is equal to 0. so -2g plus c இந்த 1 இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துடலாம் equal to -1. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 3. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து 0, 1. ஸோ இட் passes through 0, 1. ஸோ திருப்பி இதை நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஸோ இதை திருப்பி ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 0 வந்து
x. So 0 square plus y வந்து 1. So 1 square plus 2g, x வந்து 0. So 0 plus 2f, y வந்து 1 plus c is equal to 0. So 0 cancel ஆயிரும். So 1 square வந்து 1 plus 2g into 0 வந்து 0 plus 2f. 2f plus c is equal to 0. So 2f plus c is equal to minus 1. So இதுதான் நம்மளோட equation number 4. So நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா g உள்ளது நமக்கு ரெண்டு equation கிடைச்சிருக்கு. So இந்த ரெண்டு equation இப்போ நம்ம solve பண்ணிக்கலாம். So solve 2 and 3. So second equation, third equation இப்போ solve பண்ணிக்கலாம். So 2g plus c is equal to minus 1 minus 2g plus c is equal to minus 1. So plus and minus cancel ஆயிரும். இந்த term full cancel ஆயிரும். So 2c plus c வந்து 2c is equal to minus 2. So c is equal to minus 2 divided by 2. So c ஓட value நமக்கு minus 1. So இதை வந்து நம்ம second equationல substitute பண்ணிக்கலாம். So substitute c is equal to minus 1 in equation 2. Equation 2 வந்து நமக்கு என்னது 2g plus c is equal to minus 1. So 2g plus c is equal to minus 1. 2g, c ஓட value வந்து minus 1 is equal to minus 1. 2g equal to minus 1. Minus 1 அந்த சைடு போயிடுச்சுன்னா plus 1. So 2g equal to 0. g ஓட value வந்து நமக்கு 0. So g ஓட value கிடைச்சிருச்சு. இப்போ f ஓட value find out பண்ணலாம். ஸோ நமக்கு ஜியும் கிடச்சிருச்சு சியும் கிடச்சிருச்சு. இப்போ எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எஃபோட ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. இதில் சியோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2f ப்ளஸ் சி இங்கே வந்து minus 1. ஸோ minus 1 is equal to minus 1. 2f is equal to minus 1. minus 1 அந்த சைடு போயிடுச்சுன்னா plus 1. ஸோ 2f is equal to 0. எஃபோட வேல்யூ வந்து நமக்கு 0. ஸோ நமக்கு எஃப் கிடச்சிருச்சு, சி கிடச்சிருச்சு, g கிடைச்சிருச்சு. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம கிடைச்சிருக்க f வந்து 0, g வந்து 0, c வந்து minus 1. அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2g வந்து நமக்கு 0 ப்ளஸ் 2f வந்து 0 ப்ளஸ் c வந்து minus 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 0வோட மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 minus 1 is equal to 0. So x square plus y square is equal to 1. So இதுதான் நம்மளோட equation of circle. Thank you.